கொளத்தூர் தொகுதியில் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை இந்த தேர்தலில் தவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு தோற்கடித்துள்ளார். இந்த வி.எஸ். பாபு யார் என்பது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தவேக வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் தோல்வியை சந்தித்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2011 முதல் கொளத்தூர் தொகுதியில் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 4வது முறையாக அதே தொகுதியில் தேர்தலை சந்தித்து தோல்வியடைந்துள்ளார். ஒரு காலத்தில் திமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய வி.எஸ். பாபு தற்போது அக்கட்சியின் தலைவரையே தோற்கடித்துள்ளார். திமுகவில் ஒரு சாதாரண தொண்டராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கியவர்தான் வி.எஸ். பாபு. பின்னர் படிப்படியாக உயர்ந்து வடசென்னை மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்தார். அப்போது வி.எஸ். பாபு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் முக்கிய போர்ப்படை தளபதியாக இருந்துள்ளார். இன்று அமைச்சர் சேகர் பாபு எப்படியோ அப்படி வடசென்னையை திமுகவின் கோட்டையாக வைத்திருந்தார். 2006இல் புரசைவாக்கம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு சுமார் 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதன்முறையாக எம்எல்ஏ ஆனார். 2011ஆம் ஆண்டு புரசைவாக்கத்தை பிரித்து கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டது. அப்போது அந்த தொகுதியில் முதன்முறையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற முக்கிய பங்காற்றியவர் இந்த வி.எஸ். பாபுதான். அப்போது கொளத்தூரில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட வி.எஸ். பாபு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக களப்பணியாற்றினார். இருப்பினும் அந்த தேர்தலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமியை விட சுமார் 2000 வாக்குகள் மட்டுமே அதிகம் பெற்று வென்றதால் பாபு மீது அதிருப்தி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் ஓரங்கட்டப்பட்ட அவர் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு அமைச்சர் சேகர் பாபுவின் வருகையால் திமுகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்த பாபு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் ஐக்கியமானார். பின்பு அக்கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்தவர் திடீரென நீக்கப்பட்டார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் வாய்ப்பு கிடைக்காது என தெரிய வரவே தேர்தலுக்கு முன்பாக கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் முன்னிலையில் தவேகாவில் இணைந்தார். அந்த கட்சியின் இணை பொதுச் செயலாளர் ஆனார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் யாரை களமிறக்கலாம் என தவேகா ஆலோசித்த போது அரசியல் அனுபவம் வாய்ந்த வி.எஸ். பாபு களமிறக்கப்பட்டார். 2011ஆம் ஆண்டு எந்த மு.க. ஸ்டாலினின் வெற்றிக்காக களப்பணியாற்றினாரோ அதே மு.க. ஸ்டாலினையே எதிர்த்து தேர்தல் களத்தில் குதித்தார். தேர்தல் முடிவில் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விட 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தனது அரசியல் ஆசானாக விளங்கிய தலைவருக்கு எதிராக களம் கண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வென்றுள்ளார். நான் அதே ஊரில் பிறந்து வளர்ந்து 75 வயசு ஆகுது. அதனால் எல்லாம் அந்த ஊரை பற்றி அந்த ஒரு தெருவும் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா மொத்தம் கொளத்தூரில் எல்லா தெருவும் நான் சொல்லிவிடுவேன். அதனால் அடிப்படை வசதிகள் என்ன தேவையோ அது அத்தனைக்கும் கொளத்தூரில் செய்வேன். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத பெயராக மாறியுள்ளார் வி.எஸ். பாபு.